வணக்கம். மாலைமுறை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாநிலங்களவை தேர்தலில் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்ட 6 பேரும் போட்டியின்றி தேர்வானதாக அறிவிப்பு. தம்பிதுரை அன்புமணி, கிறிஸ்டோபர் திலக், கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், திருச்சி சிவா, எல்.கே. சுதீஷ் ஆகியோர் போட்டியின்றி தேர்வு. மாநிலங்களவை உறுப்பினராக போட்டியின்றி தேர்வானார் பாமக தலைவர் அன்புமணி. வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் என பேட்டி. ஆசிரியர்கள் எத்தனை வர்க்கமும் உழைக்கின்ற வர்க்கமும் கோபத்தில் இருக்கின்றார்கள். திமுக ஏமாற்றிவிட்டது என்று. அந்த வகையில் எங்கள் கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும். குறைந்தது 200 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதிமுக தலைமையிலான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும். காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் எவை என்பதை முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பார். மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் பேட்டி. மக்கள் பிரச்சினைக்காக மாநிலங்களவையில் தேமுதிக குரல் ஒலிக்கும் எனவும் உறுதி. போகிறேன் இல்லையா, எம்பியா போகிறேன். தமிழக மக்களுக்கு, நம் நாட்டுக்கு கண்டிப்பாக என்னால் முடிந்த அனைத்து உதவியும் செய்வேன் நான். மானாமதுரை அருகே விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ஆகாஷ் என்ற இளைஞர் மரணமடைந்த விவகாரம். நீதித்துறை நடுவர் முன்னிலையில் மதுரை ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் தலைமையில் உடற்கூறாய்வு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தமிழகத்தில் அதிகரிக்கும் கொலை, பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு கடும் நடவடிக்கை எடுக்க இபிஎஸ் வலியுறுத்தல். எங்கும் கொலை, எப்போதும் கொலை நடப்பதால் நீங்கள் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும் எனவும் காட்டம். அதிமுக எம்பி தம்பிதுரைக்கு சொந்தமான பல்கலைக்கழகம் ஆக்கிரமித்துள்ள நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தஞ்சாவூர் அருகே திமுக மாநில மாநாட்டிற்கு சென்ற வேன் கவிழ்ந்து விபத்து. படுகாயமடைந்த 20க்கும் மேற்பட்ட திமுகவினர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. தாவேகா சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நாளை நேர்காணல் நடத்துகிறார் விஜய். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் நாளை ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பிய நிலையில் நேர்காணல் நடத்த முடிவு. கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம். ஏற்கனவே 2 முறை ஆஜரான நிலையில் நாளை மீண்டும் ஆஜராக விஜய்க்கு சிபிஐ சம்மன். நெல்லை சேரன் மகாதேவியில் ஆற்றில் குளிக்கும் போது ஏற்பட்ட தகராறில் முதியவருக்கு அரிவாள் வெட்டு. சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யாத காவல்துறையை கண்டித்து நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு சாலை மறியல். மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் மதுரை மாவட்ட தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நிக்கிதா ஆஜர். நகை திருட்டு புகார் தொடர்பான வழக்கை முடித்து வைப்பதாக நீதிபதிகள் கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் ஒப்புக்கொண்டதாக பேட்டி. ஸோ இதை க்ளோஷருக்காக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா என்ன இல்லை வழக்கு நடத்தணுமான்னு கேட்டாங்க. ஸோ தேர் ஆர் டோட்டலி 2 ரீசன்ஸ். எனக்கு ஒன்று, அவங்க யார் மேலே நம்ம கம்ப்ளைண்ட் சந்தேகப்பட்டு கொடுக்குறோமோ அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இந்த வழக்கு நடத்தி
திரும்ப அந்த நகையே கிடைச்சாலுமே நம்ம அதை போடக்கூடிய ஒரு வேதனையான சூழ்நிலை தான் நிறைய நடந்துட்டனால அந்த ஒரு இது இல்லை. ஸோ இன்னொன்று வந்து நான் வயசான அம்மாவை வச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருக்கேன். இதில் நம்ம கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டே இருக்கிற சூழ்நிலையும் பர்சனலாக இல்லை. அதனால வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. திருச்சி சிறுகனூரில் இன்று மாலை மிக பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ள திமுக மாநில மாநாடு. திருச்சி விமான நிலையத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினுக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. திருச்சி திமுக மாநில மாநாட்டில் 10 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்ப்பு. தொண்டர்களுக்கு மதிய உணவாக வழங்க சுட சுட தயாராகி வரும் பிரியாணி. பாமகவின் பெயர் சின்னத்தை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு. வழக்கை நிராகரிக்க கோரி அன்புமணி சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல். வயது மூப்பு மற்றும் மருத்துவ காரணங்களால் ராமதாஸால் நிர்வாக முடிவுகளை எடுக்க முடியவில்லை. பாமக தலைவர் என ராமதாஸ் தன்னை அறிவித்துக் கொண்டது சட்ட விதிகளுக்கு உட்பட்டது அல்ல என அன்புமணி தாக்கல் செய்த மனுவில் தகவல். அன்புமணி தாக்கல் செய்த பதில் மனுவுக்கு வரும் 11ஆம் தேதிக்குள் ராமதாஸ் பதிலளிக்க வேண்டும். சென்னை உரிமையியல் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். கேஸ் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் வலியுறுத்தல். கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை திரும்ப பெறும் வரை ஆர்ப்பாட்டம் தொடரும் எனவும் திட்டவட்டம். கூட தாக்குப்பிடிக்க முடியாமல் இன்றைக்கு கேஸ் விலை என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. உடனடியாக இது அனைத்து மக்களையும் பாதிக்கக்கூடிய விலை உயர்வு என்கிற முறையில் உடனடியாக இந்த விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தொண்டர்களின் நலனில் அக்கறை காட்டுவது இல்லை என துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம் குற்றச்சாட்டு. ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டுவது தேவைதான், ஆனால் தேர்தல் நேரத்தில் தொண்டர்கள் நலனே முக்கியம் எனவும் நயினார் நாகேந்திரனுக்கு அறிவுரை. இன்று நடைபெற இருந்த ஜனநாயகன் திரைப்படத்தின் மறு ஆய்வு தணிக்கை மார்ச் 17ஆம் தேதிக்கு மாற்றம். ஜனநாயகன் படத்தை பார்க்கும் தணிக்கை குழுவில் இருந்த ஒருவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டதால் மறு ஆய்வு ஒத்திவைப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அரசாணை வெளியிடுவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 12ஆம் தேதி தவேக சார்பில் ஆர்ப்பாட்டம். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருட்களை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. திருமண விழாவுக்கு த்ரிஷாவை விஜய் அழைத்து வந்தது நல்ல விஷயம் அல்ல என தவேக நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் விமர்சனம். மனைவி, தாய், தந்தையர் கூட சந்திக்க முடியாத நிலையில் விஜய் இருப்பதாகவும் தாக்கு. ஆளாக்கணுன்றதுக்காக தானே ஒரு மனைவி நீ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கும் போது நட்பா கூட இருக்கலாமே, நீங்க எல்லாரும் நல்லா கேட்டீங்க, நட்பா கூட இருக்கலாமே, உண்மையான நட்பு. இப்போ எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த நண்பன் வந்து தப்பா நம்மளை நினைக்கிறாங்க நம்மளோட மனைவி அப்படின்னு சொன்னா
பொது வெளியில் நம்ம 2 பேரும் ஒரு கல்யாணம் வருது வாயம் போயிட்டு வருவோம், அந்த நண்பனோட போக மாட்டோம். உண்மையான நட்பாக இருந்தால் வேணாம், உன் வீட்லேயே 1000 பிரச்சனை இருக்குது, எதுக்கு நீ தனியாக வாப்பா நான் தனியாக வரேன் அப்படி சொல்கிறது தானே மரியாதை. ஒரு பெண்ணுக்கு அழகு அதுதானே. ஒரு நல்ல குடும்பம், நம்ம நண்பனோட குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சா அந்த பெண்ணோட மனப்பக்குவம் அப்படி தானே இருக்கணும். கோவை மருதமலை முருகன் கோவிலில் பக்தர்கள் செல்போன் பயன்படுத்த தடை, கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 8 வயது மகனுடன் பெற்றோர் தீக்குளிக்க முயற்சி. நீண்ட நாட்களாக நீடிக்கும் இடப்பிரச்சினையை மாவட்ட நிர்வாகம் தீர்வு கண்டு தராததால் விபரீத முடிவு. தூத்துக்குடியில் தனியார் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி ஆலை மற்றும் ஆண்களுக்கான டயப்பர் தயாரிக்கும் குடோனில் பயங்கர தீ விபத்து. விண்ணை முட்டும் அளவுக்கு எழும்பிய கரும்புகையால் பரபரப்பு. பாலக்கோடு அருகே நள்ளிரவில் உணவு தண்ணீர் தேடி ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகள். சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் பொதுமக்கள் பீதி. போர் சூழலால் மேற்காசிய நாடுகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து பிரதமர் உன்னிப்பாக கவனித்து வருகிறார். ஈரானில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்டு தாய்நாடு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். எரிபொருள் விலையை கட்டுக்குள் வைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாநிலங்களவையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டமிட்டார். மாநிலங்களவையில் இருந்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. விவாதம் நடத்தாமலேயே நீண்ட அறிக்கை தாக்கல் செய்ய எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. வளைகுடா நாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்க வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் போராட்டம். பதாகைகளை கைகளில் ஏந்தி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். அமெரிக்க பாப் பாடகி ரிஹானா வசிக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ் வீட்டை நோக்கி பலமுறை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் பரபரப்பு. சம்பவத்தின் போது ரிஹானா வீட்டில் இருந்ததாகவும் சந்தேகத்தின் பேரில் 30 வயதான பெண்ணை கைது செய்துள்ளதாகவும் போலீசார் தகவல்.